I thank God for an opportunity like this to come and to deeply, with all humility, acknowledge the grace worked in us, in me, my wife, and we as children, with our children as children of God, in our walk of spirituality. They say it's a journey. And Friends Missionary Caravan has journeyed over 50 years in their early walk of life. Little boy like me in the 6th standard, founded by a prayer group leader in a remote place on the earth, and said, "Thambi, Jomuna varningla." That's how the first call. And in the 9th standard, the same teacher made me to be the volunteer for the prayer group in which our local church, the pastor, celebrated the spirituality. My father and mother are 6th generation Christians, brought in a lot of spirituality of the church, traditional spirituality. Praise God for that. It is in that space God gave the grace to shape up with the founding leaders seated here with an enormous effort of their own on us. Several of them, leader and I sitting here. Jabba Kumarana was the first prayer group leader that I have been remembering almost now every day. And several such ministers of God, young and ordinary, slept with me, traveled with me, and made us what we are today. Grateful to God for my mother, for her prayer, that made what we are. And my father is a businessman, but he knows what is simplicity, what is hard work. And he taught me. I never thought that such an audience like this will recognize that in him, and it is inherited in me, and I praise God for all this. Pathikana took me to Bihar. அதான் என்னுடைய வாழ்வில் நடைபெற்ற மிகப்பெரிய மாற்றம் என்று நினைக்கிறேன். வாழ்வு பருவனாய் இன்னும் ரிசல்ட்டே வரல. பட்டதாரி இழந்தனாக வந்து இறங்கி இருக்கிறேன். பாஸ் பண்ணலாம் கூட தெரியாது. தம்பி பீகாருக்கு போமான்னு கேட்டாங்க. பீகார்னா நான் இங்கே ஃப்ளைட்டில் போகிறேன்னு நினைச்சேன். மாட்டு வண்டியில் போனோம். அங்கே போய் இறங்க உடனே சொன்னாங்க, தம்பி இங்கே தான் படுப்போன்னு சொன்னாங்க. வைக்கோல் விரிச்சிருந்தாங்க. படுக்கிறதுக்கு ஜமுக்கான தருவாங்க. வைக்கோல் விரிச்சிருக்காங்க. தம்பி இங்கே குழு வைக்கோல் இல்லைன்னா செத்து போவோம். இங்கே தான் படுக்க போகிறோம். காலையிலே வந்து இங்கே எழுப்புனாங்க. வாட்ச் கட்டிட்டீங்களானே இங்கே வச்சிருங்க. வாட்சை கூட திருட்டு போயிடுவாங்க. சம்பல் பள்ளத்தாக்குக்குள்ள போகிறோம். வண்டியில் போவோம். வண்டி போகிற வரைக்கும் போட்டோம். அப்புறம் நடப்போம். அங்கே போய் சம்பல் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்ற விஷயங்களை ஊக்குவிப்போம். வாட்சு திரும்ப வந்ததுன்னா இந்த வைக்கல் போடுக்குள்ள இருக்கும். வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். வந்து திரும்பி எடுத்துக்கிட்டோம் வாட்சை. இருக்கு குடியாத்தத்தில் ஊழியம் செய்து கொண்டு திரும்ப வந்தோம். ஜோலார்பேட்டையில பசிக்குது. எங்க அப்பெல்லாம் சமைக்கிறதுக்கு யாரும் இல்லை. இதே போல ஒரு பெரிய திரளெல்லாம் இல்லாத காலம். அண்ணன் சொல்றாங்க, முதல் முறையா தம்பி பசிக்குதுன்னாங்க. எங்கேயாவது மலையை எடுத்து குடைஞ்சி அதை தயிராக்கி சாதமாக்கி அந்த கையில கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஒன்னும் செய்ய முடியல. ஜோலார்பேட்டை ஜில்லுன்னு இருக்குது. உடனே ஒருத்தர் போய் அழுக்கு மூட்டையா தூங்கிட்டு இருந்தார். அவர் போய் குளிக்கையா, நீ வித்தது விற்காது ஏதாவது ஒன்று இருக்குமான்னு கேட்டேன். ஏய் போடா மொடா அப்படின்னு ஏதோ திட்டினார். திட்டிட்டீங்க, ஏதாவது இருக்குதுன்னா தாங்க. இந்த ஓரத்தில் தூக்கி போடுற பிச்சைக்காரன் போடுற ஒரு தயிர் சாதம் இருக்கு, எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். அதை எடுத்துட்டு வந்து அண்ணனுக்கு கொடுத்தேன். அண்ணன் திறந்தாங்க. தம்பி உங்களுக்கும் பசிக்கும்ல, நீங்க அந்த பக்கம் சாப்பிடுங்க, நான் இந்த பக்கம் சாப்பிடுறேன், நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம்னு சொன்னாங்க. என் பக்கம் ஒரு இம்மி கூட நகரல அப்படின்னு சொன்னாங்க. தம்பி நீங்க நகரலாம், நானும் நகர மாட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் அதை சாப்பிட்டு முடிச்சோம். அது எங்களை உருவாக்கிட்டு. Praise God for such a compassionate life poured out on us. The values that are poured out on us for a giant cause ahead of us in the country. I thank all the leaders who are seated in the dais, gave us the challenge. All the leaders who are seated there, 86, பாண்டியன் உட்கார்ந்துருக்காங்க மைதியா. வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. இவர் தான் எங்களுக்கு சென்னைக்கு வேணும். நான் வராமல் இல்லை. ஆனால் எனக்கு பத்திரிகை தொழில் இருக்கு, பத்திரிகை எனக்கு பிடிச்சது தொழில் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு தான் எங்களுக்கு காண்பிக்கிறாங்க, நீங்க தான் எங்களுக்கு வேணும். கண்களை தருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேசம் இருக்கிறது, சபை இருக்கிறது, சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது.
ஒரு தாக்கத்துக்காக நடத்துவதற்கு ஒரு ஊழியம் இருக்கிறது என்பதை இந்த மண் சென்னையிலே எங்களுக்கு கற்றுத் தந்தது. சென்னையின் ஜபக்குழுக்களுக்காக, செங்கல்பட்டு, திருவள்ளூர் பகுதியின் ஜபக்குழுக்களுக்காக நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன். எங்களை உருவாக்கிய இந்த இயக்கத்தின் தலைவர்களுக்காக நன்றி உடையவனாக இருக்கிறேன். பெருத்தப்பட்டிய மூளை முடிவுகளில் கண்ணன் தனிமையில் தனக்கு என்று வைத்திருப்பதை இந்த ஆண்டவருக்கு, இந்த தேசத்திற்கு என்று எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த நீதி இருக்கிறது. அந்த நீதியை கற்றுத்தந்த ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். வேலைக்கணனுக்கு கூடியிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, செயற்குழுவில் இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு, இதை தேடி ஆலோசித்து இது கடவுளின் சித்தம், பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் அது நலமாய் தோன்றுகிறது என்று கண்டுபிடித்தவர்களுக்கு நான் நன்றி உடையவர்களாக இருக்கிறேன். நமக்கு we have given a very fine-tuned target for next 7 to 8 years. It's Giant Leap 2020. இயேசுவை அறியாதோர் இந்த தேசத்தில் அறிவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையை நம்முடைய தலைகளில் தரப்பட்டிருக்கிறது. அதற்காக மிக அழகான வாழ்க்கை வாழ்ந்து மாதிரி காட்டப்பட்டிருக்கிறது. இதோ வழி, இதில் நடந்தால் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தால் அதை உனக்கு தருவார் என்று சொல்வது. அதை ஏற்பதற்காக இளைஞர்கள் காத்திருக்கிறோம். அந்த நிலையில, அந்த நிழலில், அந்த விதத்துல நாங்கள் வளர்வதற்காக எங்களுக்கு வாழ்க்கையை ஊற்றி தந்த அந்த தலைவர்களின் வழியில் அவர்களை மிஞ்சும் விதமாக வெளி தெரியாதபடி திரைக்கு பின்பாக தேவனுடைய சன்னிதானத்துல எங்களை ஊற்றி கொடுப்பதற்காக காத்திருக்கிறோம். அதற்காக ஜெபித்து அண்ணன் சொன்னது போல 2 லட்சத்துக்கும் அதிகமான கடவுளுடைய பிள்ளைகள், சபைகள் சொன்னது போல மனம் திறந்து நம்மை ஆதரித்து கொண்டாடுகின்ற சபைகள்ல இந்த மதிப்பீடுகளுக்காக வாழ்வதற்காக எங்களை 1000 இளைஞர்களாக இந்த அண்ணனுடைய கரங்களின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு இதை வாக்கு தருகிறோம் என்று வாக்கு தருகிறேன். தேசத்துல 10 கோடி மனிதருக்கு இன்னும் 8 ஆண்டுகள்ல இயேசுவை சொல்லி அவரை அதிபர் ஆக்க வேண்டும் என்கிற திட்டத்தை தந்திருக்கிறோம். அதற்காக 7 திட்டங்கள் இயக்கத்துல அதன் வளர்ச்சிக்காக, ஜொலிப்புக்காக 7-4 track அதை ஏற்கிறோம். இவர்களை நிறைவேற்றுவதற்காக நாளும் பொழுதும் எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய திட்டத்துல கடவுளுடைய அருள் இருப்பதற்காக, அவருடைய உத்தமத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக, எங்கள் நாசியில் சுவாசம் இருக்கும் வரைக்கும் இந்த உத்தமத்திலே வாழ்வதற்காக நாங்கள் உங்களுக்கு ஏற்பு செய்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் செய்கிறோம். Pastor Taylor, in his journey he said there are 3 things I have seen as a stage in mission. First, always it looks impossible. India is impossibility. 50 years ago, it was an utter impossibility. Today, it is a possibility. Pastor Taylor says, first is an impossible. Second stage, always in mission, difficult. Third stage is done. And Giant Leap 2020, by 2020, it will be done. And we are with it. அதற்காக தலைகளை தருகிற எங்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க, தோழை தருகிற சபைகள் இருக்கிறது, வாழ்க்கையை தருகிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. கடவுளுடைய ஆர்வம் கொண்டு உயிரையே உதயாக தருவதற்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த நாளை ஆவிக்குரிய காப்பம் கொண்டு சந்திப்போம். We will make this movement move forward. The momentum will be taken forward. We'll make our spirituality still deeper. We will understand what has God in His mind for us to make Him known and to make Him known by us. அவரை அறிந்து கொள்வோம், அவரை அறிவிப்பதற்காக ஓடுவோம். ஆழமான ஆவிக்குரிய விதத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அகன்ற பரந்த பார்வையில இந்த தேசத்தை சந்திப்பதற்காக நாங்கள் வீடு கொண்டிருக்கிறோம். இவரை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் கடவுளை எங்களுக்கு தந்திருக்கிற அந்த கிருபையை உங்களுடைய நேரில் எங்களுக்கு நீங்கள் கற்றுத் தந்த விதத்துல எங்கள் உயிர் மட்டும் இருப்பதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்கிற பெரும் நம்பிக்கையில ஆண்டவருடைய கிருபைகளோடு கூட இருக்க நிறைவேற்றுவோம். Thank you. We come to the end of the program. Now I call upon Dr. Prabhu Rajan, our treasurer, to come and propose the word of thanks.
Praise the Lord. I stand here with a heart full of gratitude and thanksgiving for the wonderful way in which God has blessed and guided us in identifying the right person for a good job. The fact that all of you have come in great numbers shows that you all love Simon and you have great respect for him.